ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு பொண்ணுமே அவங்க மாமனாரை கார்லேருந்து தள்ளி விட்றாங்க. அதுக்கு அந்த மென்டல் மாமனாருமே கேட்குறாங்க, எதுக்கு நீ கார்லேருந்து தள்ளி விட்டான்னு கேட்கறதுக்கு அந்த ஒரு பொண்ணுமே சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் கண்ணை பற்றிடுங்க, நானே ஹஸ்பண்ட் எங்கேயாவது ஒளிஞ்சிக்கிட்டோன்னு சொல்கிறதுக்கு அந்த ஒரு வயசானாலுமே சொல்கிறாங்க. சரி நான் ஒரு 10 நீங்கள் அதுக்குள்ளே எங்கேயாவது ஒளிஞ்சிக்கிட்டுங்கன்னு சொல்கிறதுக்கு அந்த ஒரு பையனுமே சரிப்பா நீங்கள் இங்கே கண்ணை பற்றிட்டுருங்க, நாங்கள் எங்கேயா ஒளிஞ்சிக்கிட்டோம். அதனாலே அந்த ஒரு வயசானாலுமே கண்ணை பற்றி 10ன்றாங்க. அதுக்குள்ளேயே 2 பேருமே காரில் ஏறி போயிடுறாங்க. இந்த வீடியோ பார்க்க முடியும். உங்களுக்கு சின்ன பிடிக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டோரிமான் பிடிக்குன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடுத்த நாளுமே அந்த ஒரு பையனுமே அவன் ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறாங்க. அதுக்கு அந்த ஒரு ஃப்ரெண்டுமே சொல்கிறாங்க, உங்கள் அப்பாவை நேற்று எதுக்கு ரோட்டில் விட்டு வந்தா உனக்கே யாருனே தெரியல, உங்கள் அப்பாவுக்கு மூளை வரைச்சி கம்மிண்டு, நானே உங்க அப்பா தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வந்துட்டேன்னு சொல்றதுக்கு அந்த ஒரு பையனுமே இவனை ஏசுறாங்க. அதுக்கு அந்த ஒரு அப்பாவும் வந்து சொல்றாருங்க, எனக்கு மூளை வளர்ச்சிலாம் நல்லா தான் இருக்கு, நான் தான் உன்ட்ட நடிச்சிட்டு இருந்தேன்னு சொல்றதுக்கு அந்த ஒரு பையனுமே கேட்கறாங்க, எதுக்கு என்கிட்ட இப்படி நடிச்சிட்டு இருந்தீங்கன்னு கேட்கறதுக்கு அந்த ஒரு வயசானாலுமே சொல்றாங்க, இல்ல நீ என்கிட்ட நடந்துக்கிறது சரிப்படல, அதனாலதான் என் சொத்தை உனக்கு தரலாமா இல்லைன்னா வேற யாருக்காவது எழுதி வைக்கலாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அதை பத்தி என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்க முடியல. அவனுமே சொல்லியிருந்தான், கொஞ்ச நாள் நீங்க இந்த மாதிரி நடிச்சு பாருங்க, அவன் என்ன மாதிரி நடந்துக்கிறான்னு பார்த்துட்டு அவனுக்கு சொத்து எழுதி வைக்கணுமா வேண்டாமான்னு பாருங்க சொன்னான்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த ஒரு பையனுமே மன்னிப்பு கேட்கறாங்க, உன் மன்னிப்புலாம் எனக்கு வேண்டாம், அவனுக்கு சொத்தம் தரதில்லை எதுவும் தரதில்லைன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வயசானாலுமே போயிடுறாங்க.